வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பொருளோட பயண கதைய பார்க்க போறோம். இது வெறும் ஒரு டெக்னிக்கல் விளக்கம் மட்டும் இல்ல. சொல்லப்போனா இது ஒரு நவீன கால காவியம் மாதிரி. ஆமாங்க. ஒரு சாதாரண மணல் துகள்ல ஆரம்பிச்சு நம்ம வீடுகளுக்கு வெளிச்சம் தர்ற வரைக்கும் ஒரு பெரிய பயணம் இது. நம்ம உலகத்தையே மாத்துற சக்தி கொண்ட ஒரு பொருளோட கதை. எல்லாத்துக்கும் ஆரம்பம் இதுதாங்க. ஒரு சாதாரண மணல் துகள். கேட்கவே ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனா உண்மை என்னன்னா, இதுல இருந்துதான் ஒரு அமைதியான புரட்சியே பொறக்குது. அதே சாதாரண மணல் துகள் தான் இன்னைக்கு நம்ம வீடுகளுக்கும் நகரங்களுக்கும் பவர் கொடுக்கற ஒரு சைலண்ட் ஹீரோவா மாறிருக்கு. வாங்க அதோட பயணத்தை கொஞ்சம் விரிவாவே பாப்போம். சரி, நம்ம கதையோட முதல் அத்தியாயம் இங்கதான் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு சோலார் செல். அதுக்கு நாம ஒரு செல்ல பேர் வச்சுக்கலாமா? கேலம்னு கூப்பிடுவோம். அதோட பிறப்ப பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். நம்ம கேலமோட இதயம் படிக சிலிகான் அப்படிங்கிற ஒரு பொருளால ஆனது. இந்த சிலிகான் தான் சூரிய வெளிச்சத்தை கரண்டா மாத்திர அந்த மேஜிக்க செய்யற முக்கியமான பொருள். இது இல்லாம சோலார் டெக்னாலஜியே கிடையாது. இப்போ அத உருவாக்குறதுல கடைசி ஸ்டெப் தான் இந்த மெட்டலைசேஷன். இது ரொம்ப முக்கியமான, அதே சமயம் கொஞ்சம் செலவு அதிகமான ஒரு ப்ராசஸ். இந்த சில்வர் கோடுகள் தான் கேலியம் உருவாக்குற கரண்ட வெளியே கொண்டு வர உதவுது. இப்போ கேலம் தனியா இல்ல. அவன் தன்னோட சகோதரர்கள் கூட சேர்ந்து ஒரு பெரிய பயணத்துக்கு தயாராகிறான். அவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எப்படி ஒரு பவர்ஃபுல் டீமா மாறுறாங்கன்னு வாங்க பாப்போம். கேலமும் அவன மாதிரியே பல டசன் செல்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒளி மின்னழுத்த தொகுதியா மாறுது. சிம்பிளா சொல்லணும்னா இதத்தான் நாம சோலார் பேனல்னு சொல்றோம். இப்போ அவங்க ஒரு டீமா வேலை செய்ய ரெடி. இந்த பேனலோட லைஃப் டைம் எவ்ளோ தெரியுமா? சும்மா சில வருஷங்கள் இல்ல, கிட்டத்தட்ட 1/4 நூற்றாண்டுக்கும் மேல. அதாவது 25லேருந்து 30 வருஷம் வரைக்கும் உழைக்கும். இது ஒரு சூப்பரான லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையா? ஓகே, இந்த சோலார் பேனல்ல வீட்டு மொட்டை மாடியில ஃபிட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் டெய்லி என்ன நடக்குது? சூரிய வெளிச்சம் எப்படி நம்ம வீட்டு லைட்டையும் ஃபேனையும் ஓட வைக்குது? வாங்க அத பார்க்கலாம். இந்த முழு ப்ராசஸும் 4 ஸ்டெப்ல நடந்துருது. ஃபர்ஸ்ட் சூரிய ஒளி பேனல் மேல படுது. ரெண்டாவது நம்ம கேலம் அந்த சூரிய ஒளிய டிசி கரண்டா மாத்துறான். மூணாவதா இந்த டிசி கரண்ட் இன்வெர்ட்டருக்கு போகுது. கடைசியா அந்த இன்வெர்ட்டர் அது நம்ம வீட்டுக்கு தேவையான ஏசி கரண்டா மாத்தி கொடுக்குது. அவ்வளவுதான். இங்க ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கணும். சோலார் பேனல்கள் உருவாக்குறது டிசி கரண்ட். ஆனா நம்ம வீடுகள்ல இருக்கிற டிவி, ஃப்ரிட்ஜ், ஃபேன் எல்லாமே ஏசி கரண்ட்ல தான் ஓடும். இந்த டிசிய ஏசியா மாத்துறது தான் இன்வெர்ட்டரோட முக்கியமான வேலை. சரி, நல்ல வெயில் அடிக்கிற நாள்ல நம்ம தேவைக்கு அதிகமா கரண்ட் உருவாகிடுச்சுன்னு வச்சுப்போம். அப்போ அந்த எக்ஸ்ட்ரா கரண்ட் என்ன ஆகும்? வேஸ்டா போயிடுமா? இல்லவே இல்ல. அங்கதான் ஒரு செம்ம சிஸ்டம் வேலை செய்யுது. இந்த எக்ஸ்ட்ரா பவர் பை டைரக்ஷனல் மீட்டர்னு ஒன்னு இருக்கும். அது வழியா நம்ம வீட்ல இருந்து வெளிய போய் பொதுவான கிரிட் லைன்ல சேர்ந்துடும். இதனால நம்ம வீடு கரண்ட வாங்குற ஒரு இடமா மட்டும் இல்லாம கரண்ட உருவாக்குற ஒரு இடமாவும் மாறுது. இது சிம்பிளா சொல்லணும்னா, நீங்க கிரிட்க்கு அனுப்புற ஒவ்வொரு யூனிட் கரண்ட்டும் உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிடும். அப்புறம் ராத்திரி நேரத்திலயோ இல்ல மழைக்காலத்திலயோ உங்களுக்கு கரண்ட் தேவைப்படும்போது இந்த கிரெடிட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த கிரிட்டே உங்களுக்கான ஒரு பெரிய பேட்டரி மாதிரி செயல்படுது. செம்ம ஐடியா இல்ல? இது இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் வர்ச்சுவல் நெட் மீட்டரிங்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. இது மூலமா சொந்தமா மொட்டை மாடி இல்லாதவங்க கூட சோலார் பவரோட பலனை அடையலாம். உதாரணத்துக்கு, ஒரு அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஒரு சோலார் சிஸ்டம் வச்சுக்கிட்டு அதிலிருந்து வர கரண்ட்டுக்கான கிரெடிட்ஸை ஷேர் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம கேலமோட பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இத்தனை வருஷமா உழைச்சதுக்கு அப்புறம் அதோட தாக்கம் எப்படி இருக்கும்? ஆமா, காலப்போக்குல சூரியனோட யூவி கதிர்களால பேனலோட செயல்பாடு கொஞ்சம் கொஞ்சமா குறையும். ஆனாலும் அது பல 10 வருஷங்களுக்கு தொடர்ந்து சுத்தமான சக்தியை உற்பத்தி செஞ்சுட்டே இருக்கும். அதோட தாக்கம் அவ்வளோ சீக்கிரத்துல போகாது. அப்போ சுருக்கமா சொன்னா, கெலமோவோட வாழ்க்கை நமக்கு என்னெல்லாம் கொடுக்குது? அது சுத்தமான புகையில்லாத சக்தியை உருவாக்குது, நம்ம கரண்ட் பில்ல மிச்சப்படுத்துது, பொதுவான கிரிட் மேல இருக்கிற அழுத்தத்தை குறைக்குது, எல்லாத்துக்கும் மேல நம்ம சுற்றுச்சூழலை அடுத்த தலைமுறைக்காக பாதுகாக்குது. நாம இப்போ பார்த்தது ஒரே ஒரு சோலார் செல்லோட கதைதான். ஒரு வீட்டு மொட்டை மாடி எவ்ளோ பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும்னா, இதே மாதிரி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மொட்டை மாடிகள் இந்த அமைதி புரட்சியில சேர்ந்தா நம்ம உலகத்தோட எதிர்காலம் எவ்ளோ பிரகாசமா இருக்குன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க.